finely chopped garlic, chopped onion. இந்த சைடு வந்து சாப்டு வெஜிடபிள்ஸை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஹாஃப் பாயில் பண்ணிட்டுருக்கேன். தக்காளியை நல்லா வேக வச்சு அதோட தோலை பிரித்து மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணியை கொதிக்க வச்சுட்டு அதில் மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு தண்ணி நல்லா கொதித்தோடனே பாஸ்தாவை அதில் போட்டு வேக வைக்கணும். மஞ்சத்தூள் வேணான்னு நினைக்கிறவங்க விட்டுடலாம். இப்போ ஒரு பெரிய கடாயை எடுத்து அதில் பட்டரை ஆட் பண்ணணும். பட்டர் மெல்ட் ஆனோடனே ஃபைன்லி சாப்டு garlic, சாப்டு ஆனியன்ஸ். இதை வந்து 2 to 5 minutes நல்லா ஃப்ரை பண்ணணும், கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும். ஆனியனும் கார்லிக்கும் நல்லா ஃப்ரை ஆனோன்னே இதை எடுத்து அதில் போட போகிறோம். ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இல்லை வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணணும். வெஜிடபிள்ஸ் தேவையான உப்பு ப்ளஸ் சில்லி பவுடர் வேக வைக்கும் போதே போட்டாச்சு. ஸோ இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ இந்த டொமேட்டோ சாஸை வந்து காய் வெந்துட்டது, அதனால இதில் மிக்ஸ் பண்ணிட்டோம். இதில் கொஞ்சமாக பால் ஊற்றலாம். இதோட பால் ஊற்றும் போது பிங்க் கலரை மாறிடும். இதில் வந்து கரைச்சி வச்ச மைதா மாவு வச்சுருக்கேன். சும்மா ஒரு ஸ்பூன் கரைச்ச போதும், அதையும் கொஞ்சமாக ஊற்றிட்டேன். இப்போது ஆரிகானோ பவுடர் எடுத்து அது கொஞ்சம் மேலே தூவி விடணும். இப்போ சீஸ் ஆட் பண்ணணும். என்கிட்ட மொசரெல்லா சீஸ் இருந்தது, அதை ஃபைனாக சாப் பண்ணி மேலே ஆட் பண்ண போகிறேன். இப்போ பாஸ்தாவை இதில் ஆட் பண்ணுறாங்க. பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. இப்போ சீஸ் மேலே ஃபைனல் டாப்பிங்ஸ் போட்டுச்சு. ஜூஸி பாஸ்தா ரெடி. Pink sauce pasta without cheese, with cheese.